எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம திருப்பூர் நியர்பைல இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்லயே அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. மொத்தம் லேண்ட் ஏரியா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 58 சென்ட்டுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்க்க போறோங்க. இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். பிரைஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்திருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். மொத்தம் எத்தனை சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 சென்ட்டுங்க. எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச திருப்போரூர் நியர்பையில் இருக்க தையூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரோடுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு எந்தெந்த பிளேஸுக்குலாம் ரோடு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர், கேளம்பாக்கம், அது மட்டும் இல்லாமல் கோவளத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஆக்சஸ் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இருக்குங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய சேட்டலைட் வியூ தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேட்டலைட் வியூ எதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு வீடுகள் இருக்கிறதும் தெரியும். அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூவும் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு ரோடு வந்து பார்க்கும்போது தெரியும். நல்ல ஒரு 3 ரோடு கூடக்கூடிய ஒரு பிளேஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயினாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோடைய எஃப்எம்பி ஸ்கெட்ச் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம ஏன் ஸ்கெட்ச் எல்லாமே நம்ம காட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். உங்களுக்கு அந்த லேண்டோடைய சைஸும் வந்து பார்க்கும்போது அழகாக தெரியுங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான சைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டம். அதுவும் வந்து ஒரு 58 சென்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைஸஸ் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சைஸ் வந்து பக்காவாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுவும் வந்து ஒரு ஆன் ரோட் மேலே இருக்கும்போது இதுக்கு ஒரு அடிஷ்னல் வேல்யூன்னே சொல்லாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 7 to 10 இயர்ஸ்க்குள்ளே இதோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேங்க. இங்கேருந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்லாம் என்ன இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதை சுற்றி என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டை வச்சு தான் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்ரிசியேஷன்றது அதிகமாகுங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோங்க. இப்போ நியர்பை என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எம்ஜிஎம் டிசைட் வேர்ல்ட், மெரினா மால், முட்டுக்காடு போட் ஹவுஸ், crocodile பீச், விவாரா மால், மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ், கோவளம் பீச், அருள்முருகா தேட்டர், திருப்பூர் முருகன் கோவிலும் இருக்குங்க. ஓஎம்ஆர் அப்படின்றதுனால இங்கேருந்து எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. நான் அந்த ரெசார்ட்டோடைய நேம்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோலேயே பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் தாங்க வந்து பார்த்துட்ருக்கோம். சென்னையோடைய பெரிபெரல் ரிங் ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 133 கிலோமீட்டர் கொண்ட இந்த சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 வழி சாலை கொண்ட இந்த பெரிபெரல் ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயமா வந்து வரப்போகுதுங்க. எண்ணூர் போர்ட்லேருந்து மகாபலிபுரம் வரையும் கனெக்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 12,000 கோடி செலவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்குங்க. இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோடை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி 180 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம கிண்டி கத்திப்பாரா இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோடை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து போயிட்டுருக்கு. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெட்ரோ வந்து அடுத்தடுத்த ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெருங்குடி வரையும் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரி வரையும் வந்து பார்த்திங்கன்னா 2027 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதாவரத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரி சிப்காட் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்து வரப்போகிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டர்லா வரப்போகுதுங்க. ஆமாங்க, நம்ம திருப்பூர் தாலுக்காவில் ஒரு சூப்பரான ஒரு வண்டர்லா வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி செலவில் இந்த வண்டர்லா வரப்போகுதுங்க. இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 4th வண்டர்லாங்க. பெங்களூர், ஹைதராபாத், கொச்சிக்கு அப்புறம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் இருந்து நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதுங்க. அண்ட் இது ஓஎம்ஆர் அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆல்ஃபா ஏவியேஷன் அகாடமி, அது மட்டும் இல்லாமல் அதானியோட டேட்டா சென்டருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நியர்பையில் தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐடி செக்டாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டை சுற்றி எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. நான் சொல்லணுன்னா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இடம் வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு சைட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கொடுக்குங்க. நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி எம்டி லேண்டாக அப்படியே விடாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டிலும் விடலாம்.
உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குடோன் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் ரெண்ட் விடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராப்பர்ட்டின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லேண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்லைங்க. தாராளமாக அந்த லேண்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எர்ன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஒரு சூப்பரான க்ரோத்தும் இருக்க ஒரு செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரியல் எஸ்டேட் மட்டும்தாங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கணக்கில் தான் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. மொத்தம் 58 சென்ட்டுங்க. ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னா 4,35,560 தாங்க இவங்க கோட் பண்ணுறாங்க. அதாவது 4,35,560 உங்களுக்கு மொத்தம் 58 சென்ட் வந்து 2,52,62,62,000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. வில்லேஜோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தாங்க இந்த சைட் வந்து இருக்குது. சர்வே நம்பர்லேருந்து முதலுக்கு வந்து எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டேங்க. சைட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான நமக்கு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் சைட்டை பார்க்கணும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கன்சிடர் பண்ணலாங்க. டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த நீங்கள் சொந்தமாக்கிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில வருடங்களில் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி.